Hello students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 11th standard biologyக்கு last minute important 2 mark, 3 mark and 5 mark questions for both biobotany and biozoology பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பயாலஜி எக்ஸாம் நாளைக்கு எழுத போறீங்க. லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ இதில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமாவது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் 70க்கு ஒரு 50+ மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பயோபாட்னியில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் பார்த்துருவோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம், வளர் மாற்றம் மற்றும் சிதைவு மாற்றம் வேறுபாடு. வாட் இஸ் விரியான்? விரியான் என்பது யாது? லிஸ்ட் அவுட் த மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 5 பெரும்பிரிவு வகைப்பாட்டின் நிலைகள். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமோமரஸ் அண்ட் ஹெட்ரோமரஸ் லைக்கன்ஸ், ஹோமியோமரஸ் ஹெட்ரோமரஸ் வேறுபாடு. மைக்கோர்ஜியா அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், பூஞ்சை வேரிகள் அதன் முக்கியத்துவம். பைனரி ஃபிஷன், இரு பிளவுறுதல். ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன், சந்ததி மாற்றம். ஹேலோனிட்டிக் அண்ட் டிப்ளோனெட்டிக் லைஃப் சைக்கிள். ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல் மற்றும் இரட்டை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல். பிளெக்டோஸ்டீல் வேறுபாடு எக்ஸாம்பிளோட, யூஸ்டீல் எக்ஸாம்பிளோட. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனாக்சிலிக் அண்ட் பிக்னோசிலிக், மொனாசிலிக் பினோசிலிக் வேறுபாடு. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ், பிரையோஃபைட்களின் பொது பண்புகள். ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட், வேரின் படம் வரைந்து பகுதிகளை குறி. பிலோடாக்சி, இலை அமைவு. பிலோக்ளேட் அண்ட் கிளாடோட், இலைத்தொழில் தண்டு, குறு இலைத்தொழில் தண்டு வேறுபாடு. பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம், தண்டின் முதல் நிலை பணிகள். ரூட் கிளைம்பர்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்டெம் கிளைம்பர்ஸ், வேர் ஏறுகொடிகள் மற்றும் தண்டு ஏறுகொடிகள். மோனோசினியஸ் பிளான்ட், ஆண் பெண் மலர் தாவரம். ஏஸ்டிவேஷன், இதழமைவு. பாலினியம், பொலினியம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட்ஸ், விதையின் பணிகள். ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ், மலர் சூத்திரம் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ். டாக்ஸானமி வகைப்பாட்டியல், டாக்ஸானமி ஹைரார்கி, வகைப்பாட்டியலின் படிநிலைகள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், உட்கருவின் பணிகள். நீட் டயக்ராம் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகத்தின் அமைப்பு. டயக்ராம் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியத்தின் அமைப்பு. புரோட்டோபிளாசம் தியரி, புரோட்டோபிளாச கொள்கை. G0 ஃபேஸ், G0 நிலைப்பாடு. நியூக்ளியோடைட், நியூக்ளியோடைட் அண்ட் நியூக்ளியோசைட் டிஃபரன்ஸு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட், அமினோ அமிலத்தின் அமைப்பு. மெட்டபாலைட்ஸ், வளர்சிதை மாற்ற பொருள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம், நொதிகளின் பண்பு. ஹாலோ என்சைம், அப்போ என்சைம், முழு நொதி மற்றும் அப்போ என்சைம். பேசேஜ் செல், வழிச்செல்கள். கிரான்ஸ் ஷீத், கிரான்ஸ் உரை. போரசூட், நான் போரசூட், துளைக்கட்டை மற்றும் துளைகளற்ற கட்டை. ஆனுவல் ரிங், சாண்டு வளையங்கள். ஸ்பிரிங்வுட், ஆட்டம்வுட் டிஃபரன்ஸ். வசந்தகால கட்டை, குளிர்கால கட்டை வேறுபாடு. டென்ட்ரோக்ரோனாலஜி, மர வயதியல். ஷார்ட் நோட் அண்ட் டைலோசஸ், டைலோஸ்கள் என்றால் என்ன? லென்டிசல், பட்டை துணை என்றால் என்ன? பார்க், பட்டை என்றால் என்ன? டிஃப்யூஷன், பரவல் என்றால் என்ன? இம்பிபிஷன், உள்ளீர்த்தல் என்றால் என்ன? ஆஸ்மோசிஸ், சவுடு பரவல் என்றால் என்ன? பிளாஸ்மோலைசிஸ், பிளாஸ்மா சிதைவு என்றால் என்ன? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், எதிர் சவுடு பரவல் என்றால் என்ன? ரெட் டிராப் ஆர் எமர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட், சிவப்பு வீழ்ச்சி அல்லது எமர்சன் முதல் விளைவு என்றால் என்ன? பாஸ்பாரிலேஷன், ஒளி பாஸ்பரிகரினம் என்றால் என்ன? Z ஸ்கீம், Z திட்டம் என்றால் என்ன? டிஃபைன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஒடுக்க ஆக்சிஜனேற்ற வினைகள் என்றால் என்ன? ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன், ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரினம். ரெஸ்பிரேட்டரி கோஷன், சுவாச ஈவு. போல்டிங், போல்டிங் என்றால் என்ன? ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட், ரிச்மண்ட் லாங் விளைவு. PCD, திட்டமிடப்பட்ட செல் இறப்பு. இந்த 59 கொஸ்டின்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க். நெக்ஸ்ட் 5 மார்க் பயோபாட்னி. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 5 பெரும்பிரிவு வகைப்பாடு. ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட், கிராம் சாயமேற்று முறையின் படிநிலைகள். ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம் வேறுபாடு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன், சூழ் ஒட்டுமுறையின் வகைகள். பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தத்துரா மெத்தட், பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிளிட்டோரியா டெனேஷியா. பிளான்ட் செல், அனிமல் செல் டிஃபரன்ஸு. ப்ரோகரியாட்ஸ், யூகரியாட்ஸ் டிஃபரன்ஸு. மிட்டாசிஸ், மயோசிஸ், மறைமுக செல் பகுப்பு, நேர்முக செல் பகுப்பு டிஃபரன்ஸு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மிட்டாசிஸ் வேறுபாடு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏயின் பண்புகள். டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ, ஆர்என்ஏயின் வகைகள். செகண்டரி க்ரோத் இன் டைகாட் ஸ்டெம், டைகாட் ரூட். இருவிதை தாவர தண்டின் 2ஆம் நிலை வளர்ச்சி, இருவிதை தாவர வேரின் 2ஆம் நிலை வளர்ச்சி வேறுபாடு. சாப்புட், ஹார்ட்வுட், சாற்றுக்கட்டை, வைரக்கட்டை வேறுபாடு. ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், பாசிவ் அப்சார்ப்ஷன், ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு, ஆற்றல் சார் உள்ளெடுப்பு வேறுபாடு. ரோல் ஆஃப் நைட்ரோஜினஸ் என்சைம், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தில் நைட்ரோஜினஸ் நொதியின் பங்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன், சுழல் ஒளி பாஸ்பரிகரணம், சுழலா ஒளி பாஸ்பரிகரணம் வேறுபாடு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசித்தல், காற்றிலா சுவாசித்தல் வேறுபாடு.
அவுட்லைன் ஆஃப் கிளைகோலிசிஸ் விளக்குக. பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைன் வாழ்வியல் விளைவுகள். 20 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும். பயோஸ்வாலஜியில் புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே. சரியா, இந்த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். புக் பேக் கொஷின் படித்தா தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறங்க. அடுத்து இன்டீரியர் கொஷின்ஸ். பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், இது வந்து 2 மார்க் 3 மார்க். வகைப்பாட்டின் அடிப்படை தேவைகள், டாட்டனிம், ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர், பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர், கல்லீரலின் பணிகள், மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங், சுவாசம் நடைபெறும் முறை, யூரிஹாலின் ஸ்டினோஹாலைன் டிஃப்ரென்ஸு, ஆஸ்மோ கன்ஃபரர்ஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ், ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள், டயக்ராம் ஆஃப் கிட்னி அண்ட் மார்க் த பார்ட்ஸ், சிறுநீரகத்தில் படம் வரைந்து பாகங்களை குறிக்கும். கார்டிகல் அண்ட் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான், கார்டிகல் நெஃப்ரான் மற்றும் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் வேறுபாடு. ஹீமோடயாலிசிஸ் இரத்த ஊடு பகுப்பு, காட்டி ஆர்த்ரிட்டிஸ் கவுட் வரையறு, சிடிஎஸ் மணிக்கட்டு எலும்பு கால்வாய் நோய். 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் ரைட் அபவுட் இட், சட்டக மண்டலத்தின் 3 வகைகளை எழுதி விளக்கவும். ரெட் மசில் ஃபைபர்ஸ் அண்ட் ஒயிட் மசில் ஃபைபர்ஸ் வேறுபடுத்துக, சிவப்பு தசை இலைகள், வெண்மை தசை இலைகள். மசில் டெர்மினாலஜி, தசை சொற்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் லோப்ஸ், மூளை கதுப்புகளின் பணிகள். டயக்ராம் ஆஃப் ஐ, கண்ணின் வரைபடம். தைமஸ் கிளாண்ட் டயக்ராம், தைமஸ் சுரப்பியின் அமைப்பு. அடினல் கிளாண்ட் டயக்ராம், அடினல் சுரப்பியின் அமைப்பு. பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் காமன்லி கால்டு மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் பாடி. ஒய். வாட் இஸ் பாலிகல்ச்சர்? மென்ஷன் த டைப்ஸ். கூட்டு மீன் வளர்ப்பு அல்லது பல மீன் வளர்ப்பு. அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்டிங், மண்புழு உரம், நன்மைகள். மெயின் டியூட்டிஸ் ஆஃப் ஒர்க்கர் பீஸ், வேலைக்கார தேனீக்களின் முக்கிய கடமைகள். டிஃபைன் அபிகல்ச்சர், தேனீ வளர்ப்பு. கிளாசிஃபை த கேட்டில் பிரீட், பல்வேறு மாடினங்களை கூறுக. கேரக்டர்ஸ் ஆஃப் கல்டிவபிள் ஃபிஷஸ், வளர்ப்பு மீன்களின் பண்புகள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் பிரீடிங், கலப்பின உருவாக்கத்தின் நோக்கங்கள். லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் பீஸ், தேனீக்களின் வகைகள். இது 2 மார்க் 3 மார்க்கில். 5 மார்க்கில் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா, Can we use recent molecular tools to identify and classify organisms? நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா? Few characters of largest phylum of the kingdom Animalia. Write the fundamental features of chordata. முதுகு நாணுடையவற்றின் அடிப்படை பண்புகள். Compare chordates and non-chordates. முதுகு நாணுடையவை, முதுகு நாணற்றவை வேறுபடுத்துக. Epithelial tissues, epithelial tissue. மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சஸ் டிஃபரன்ஸ், ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியின் வேறுபாடு. எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரானா ஹெக்ஸாடெக்டைல, தவளையின் கழிவு நீக்க மண்டலம். லிவர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், கல்லீரல் மற்றும் அதன் பணிகள். மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங், சுவாசம் நடைபெறும் முறை. ப்ராப்ளம்ஸ் இன் ஓட்டோ டிரான்ஸ்போர்ட், ஆக்சிஜன் கடத்தில் உள்ள சிக்கல்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான், நெஃப்ரானின் அமைப்பு. மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன், மனிதனில் சிறுநீர் உருவாகும் முறை. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏடிஹெச், சிறுநீர் கதிர் ஹார்மோனின் பணி. ரெஃப்ராக்டிவ் எரர் ஆஃப் ஐ, கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு. ஏஎன்எஸ், பரிவு நரம்பு மண்டலம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், நியூரானின் அமைப்பு. மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன், ஹார்மோன்கள் செயல்படும் விதம் பற்றி விளக்குக. 17 இன்டீரியர் 5 மார்க் கொஷின்ஸ். சரியா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. கண்டிப்பாக அவுட் ஆஃப் 70க்கு நீங்கள் 50+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் இன்னும் என்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்கலையோ மறக்காமல் அதையும் படித்து முடிச்சுருங்க. சரியா? தேங்க்யூ.